Hi students, this is Govindraj from Trupur. Welcome to our video. அன்பான மாணவமணி, இன்னைக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 10ஆம் வகுப்பு தமிழ் முதல் இடை பருவத் தேர்வு 2025 ஒரிஜினல் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதில் இருக்க எல்லா கொஸ்டினுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக கொடுத்துருக்கேன். இந்த ஆன்சர்ஸோட மார்க் பண்ணியிருக்கனால இந்த கொஸ்டின் நீங்கள் மார்க் பண்ணி கட்டாயம் இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் 1 மார்க் பாருங்கள். காலக்கணிதம் கவிதை இடம்பெற்றுள்ள தொடர் பார்த்தீங்கன்னா இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, பரிபாடல் அடியில் விசும்பின் இசையில் ஆகிய சொற்களை வேணா வானத்தையும் பேரொழியும். தேர்ட் கொஸ்டின் வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டி மணிப்பெயர் வகைன்னு சொல்லக்கூடியது ஆப்ஷன் ஆ. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் வந்து கொண்டல் கிழக்கு, கோடை வந்து மேற்கு, வாடை வந்து வடக்கு, தென்றல் தெற்கு ஆப்ஷன் ஆ. ஃபிஃப்த் ஒன் வந்து கேட்டவர் மகிழ பாடிய பாடல் சொல்லும்போது பாடல் கேட்டவர். சிக்ஸ்த் ஒன் ரொம்ப முக்கியமானது மகிழுந்து வருமா என்பது வந்து எழுவாய் தொடர் ஆப்ஷன் ஆ. செவன்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான என்ன பேர் ஆப்ஷன் இ. எயித் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா விடுகதை விண்மீன் ஆப்ஷன் இ. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா விடை கேட்டவினா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இடம்பெற்றுள்ள காப்பியங்கள் நமக்கே தெரியும் 50 காப்பியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை. 50 காப்பியம் நீங்கள் 5 படித்து வச்சுக்கோங்க. நமக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா 50 காப்பியம் சொல்லும்போது சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிந்தாமணி, வளையாபதி, கொண்டலகசி இதில் 2 மட்டும் எழுதினீங்கன்னா போதும். 11th கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. வானில் பற்றி செய்யும் நிகழ்வுகள். 12th ஒன்று பார்த்தீங்கன்னா நெல் வகை பெயர் ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் 13th ஒன்று பார்த்தீங்கன்னா தமிழர்கள் சில திசையை கொண்டு காற்றுக்கு எவ்வாறு பெயர் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொழித்திறன் உள்ள பேச்சில் கம்பேர் பண்ணக்கூடிய பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, பிள்ளைகளை திருத்தி எழுதக்கூடிய கொஸ்டின். அடுத்து கூட்டு பெயர்களை கண்டுபிடித்தது, கலைச்சொற்கள் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இரு சொற்களை இது எல்லாமே மொழித்திறன் உள்ள பேச்சில் இருக்குது. நெக்ஸ்ட் தொகாநிலை தொடர் வகைகள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 3 மதிப்பெண்ணுக்கான பார்த்தீங்கன்னா தமிழெண்ணை வாழ்த்துவதற்கான காரணங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பரிபாடல் இதில் கேட்டிருக்க கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இளம் பயிர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் ஜென்ரலாக கேட்டிருக்க ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறம் மாற்றம் என தொடங்கும் பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் காலக்கணிதம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் என்ன கேட்டு நயம் பாராட்டு தான் நமக்கு எதுகை மோனை ஏவு கம்பேர் பண்ணக்கூடியது. காட்சியை கண்டு கவிஞர் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்க வாழ்த்து மாடல் வந்து பார்த்தீங்கன்னா கலைத்திருவிழா போட்டியில் பங்கு பெற்ற கலையரசன் பட்ட பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, தோழனை வாழ்த்து மடல். நெக்ஸ்ட் வந்து 8 மதிப்பெண்கள் நாட்டு வளம் சொல்வளம் தொடர்பு என்பதை பார்த்தீங்கன்னா பாவனர் வழியினர். இந்த கொஸ்டின் முக்கியமாக. அதே மாதிரி பிரம்மம் கதையை உணர்த்தும் பிரவியர்களின் தமிழ் போல நேசிக்க பண்பும். அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சான்று வளர்த்தல். ஓவரால் இந்த கொஸ்டின் ரொம்ப எளிமையாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து 1 more கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது கொடுத்துரு. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா காலக்கணிதம் இடம்பெற்ற நோய் இகழ்ந்தால் என் மூலம் இருந்து விடாது. என் தமிழ்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல்னா. 3வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை மணி வகை. அதுக்கப்புறம் அறிஞர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ. தட் மீன்ஸ் வந்து உறுப்பு. நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் வந்து பரிபாடல் விசும்னா வானத்தையும் பேர். இந்த பாடல் பரிபாடல், விசும்னா வானம், ஊழ் என்பது பார்த்தீங்கன்னா அடுக்கு தொடர். ஏன்னா வந்திருக்க வார்த்தையை திருப்பி அது அடுக்கு தொடர் சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மதிப்பெண்கள் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்து ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான் நிறைய கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பலகை என்பதை பார்த்தீங்கன்னா தொடர் மொழியாக புது மொழியாக வேறுபடுத்தி காட்டக்கூடிய சொல்லு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொடர் எழுதக்கூடியது, சொல்லை கண்டுபிடித்து புதிர் விடுத்தல். இதுவும் முக்கியமான கொஸ்டின், புக் பேக்கில் இருக்கிறது தான். அதுக்கப்புறம் வந்து புளியங்கன்று இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தா பரிபாடல். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அறிந்த மரியாதை இதுவும் நிறைய டைம் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மனப்பாட பகுதி 20 என்ன கேட்டிருக்காங்கன்னா மாநில அளவில் நடைபெற்ற கலைத்திருவிழா போட்டியில் பங்கேற்று கலையரசன் பட்டம் பெற்ற பார்த்தீங்கன்னா தோழனை வாழ்த்தி பாடல் எழுதுறது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படிவம். நெக்ஸ்ட் வந்து காற்று மாசுபாடை தடுக்கும் வழிமுறைகள். நெக்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்க 8 மதிப்பெண்கள் நாட்டு வளம் சொல்வளம் தொடர்பு இருந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பிரம்மம் கதை கேட்ட. ஓவரால் இந்த கொஸ்டின் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து 1 more கொஸ்டின் பேப்பர். இதுவுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் மகிழுந்து வருமா என்பது எழுவாய்த்தோட. நெக்ஸ்ட் வேர்க்கடலை மிளகாதி மாங்கட்டி மணிப்பெயர் வகை. என் தமிழ்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல்னா. கேட்டவர் மகிழ பாடல்னா பாடல் கேட்டவர். இந்த பாடல் வந்து பரிபாடல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து இந்த கொஸ்டின் நம்பர் 6th ஆப்ஷன் ஆ. நெக்ஸ்ட் 2 மதிப்பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கம்பேர் பண்ண 50 காப்பியம் தான் கொடுத்துருக்காங்க. உலக காற்று நாள் இதுவும் கம்பேரிசன் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் விடை கேட்டவினா சொல் வளத்தை உணர்த்தும் உதவும் நெல்வங்கி ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மொழித்திறன் உள்ள பேச்சில் பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணு பெயர்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேற்றுமை உறுப்பு கிளர்ந்த கிளர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளர் கம்பேர்மெண்ட் இத்து இந்து இத்து கூட்டல். அப்போ கிளர் பகுதி, இத்து சந்தி, இந்தானது விகாரம், இத்து இறந்த கால இடைநிலை. அதுக்கப்புறம் வந்து பெயரச்சல். நெக்ஸ்ட் வந்து 3 மதிப்பெண்களில் தமிழெண்ணை வாழ்த்துவதற்காக ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. புளியங்கன்ற ஆழமான இது ரொம்ப முக்கியமான. அது 3 கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். டிரான்ஸ்லேஷன் டேட்டா புக் பேக்கில் வந்து கேட்டிருக்காங்க. உரை பற்றி சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. மனப்பாட பகுதியில் பார்த்தீங்கன்னா அன்னை மொழி நமக்கே ரொம்ப சிம்பிளாக கொஸ்டின். காட்சி கண்டு கவிஞர் ஜென்ரலாக கேட்கக்கூடிய கொஸ்டின். படிவம். அதுக்கப்புறம் நயம் பாராட்டுதல். நெக்ஸ்ட் புயலில் ஒரு துணியும். நெக்ஸ்ட் நாட்டு வளம் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. சான்று வளர்த்தல். ஓவராலாக இதில் பார்த்து இந்த 3 கொஸ்டின் பேப்பருமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பேப்பராக இருக்குது. இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நீங்கள் ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திக்க. இன்னும் நிறைய டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட் மிட்டம் நடக்குது. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஸோ
தமிழ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வரக்கூடிய ஃபஸ்ட் மிட் டேர்முக்கு வந்து 2 யூனிட் தான். ரேட்டாக வந்து நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டி சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டில் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்களா போதும் உங்களுக்கு தேவையான எல்லா கொஸ்டின் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற கொஸ்டின் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்களா போதும் நீங்கள் எல்லாருமே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் படித்து எழுதி பாருங்கள். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 யூனிட் தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. புக் பேக்கில் இருக்க எல்லா கொஸ்டின் கோத்ரூ பண்ணிங்களே போதும் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். படித்து எழுதி பார்த்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் குறைஞ்சாதான் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஸோ நான் திருப்பி சொல்ல ஃபஸ்ட் மிட் டேர்ம்ன்றது ரொம்ப முக்கியமான, ஏன்னா முதலேருந்தே படிச்சிங்கன்னா ஸ்கோர் பண்ண முடியும். So once again thank you from GR Success STC for your valuable support, and also I wish you all success to score high marks in the first midterm. All the best to all. Okay, thank you, bye.